என்ன இது யாரையும் காணோம்? அத கூட நீ கவனிக்கலையா? நான் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டேன். போட்ட அவங்க எல்லாம் போனா என்ன, நீ இருந்து என் பேச்ச கேட்கறதுக்கு அது போதும் ராக்கி எனக்கு. ஆமா, அப்படியே என் பேச்சு கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டிய, அவளை நல்லா இருந்ததா? முனி, என் லுங்கி இந்த டெஸ்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, என்னால எந்திரிச்சு போகவே முடியல, கொஞ்சம் எடுத்து விட. இவ்வளவுதானா? இப்படின்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் பேசுறதுக்கு முன்னாலேயே எல்லார் ட்ரெஸ்ஸையும் டெஸ்க்ல மாட்டி விட்டு போயிருப்பேன். ஆமா, நீ கோபிக்கு எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தோம் ரமேஷ் பக்கம் பேசினியே, நல்லா இருக்கா? ஏன் என்ன தப்பு? ரமேஷ் தோக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் அவன் பக்கம் பேசினேன். எப்படி எப்படி? ஆமா, நானும் இந்த காலேஜ் எலெக்ஷன் எல்லாத்துலயும் பாத்துட்டேன். எந்த எலெக்ஷன்ல நான் யாருக்காக பேசினாலும் விடிய காலையில மணி அடிச்சு எதுக்காக கூட்டத்தை கெடுக்கிறேன்? பூஜை பண்ணிட்டு இருந்த தம்பி, பக்தி மனசுல இருக்கிறமே தவிர மணி அடிக்கிறது இருக்க வேண்டியதில்லை. இனிமே போய் பண்ண எனக்கு கெட்ட கோபம் வரும். ஜாக்கிரதை. கோபி, ரமேஷ், கோபி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோபி. மீனா, நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்கிறது மறந்துட்டு இது உனக்கே நல்லா இருக்கா? பாராட்டுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். நல்ல வேலை இந்த ரமேஷ் தோத்தான். முனிப்பா, தேர்தல் வரைக்கும் என் பக்கம் இருந்துட்டு இப்ப அவன் பக்கம் போறிய, இது நியாயமா? நான் என்ன பண்றது? அவன் பக்கம் அவன் என்ன செய்ய முடியும்? அவன் ஜெயிச்சுட்டானே. ஐயோ பாவம் ரமேஷ். எல்லாருமா சேர்ந்து ஏதோ சரி பண்ணிருக்கீங்க. ஓட்டு சீட்டு என்றதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி பேசுறவங்க யாருமே உருப்பட்டதில்ல. ஏன் எல்லாரும் அவனை கலாட்டா செய்யறீங்க? ரமேஷ், டேக் இட் ஈஸி. தோல்விதான் வெற்றிக்கு ஆரம்பம். இருங்க இருங்க, உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன். இங்கே வச்சேன். பர்ஸ் எங்க போயிருக்கோம்? எங்க வச்சேன்? இதைத்தானே தம்பி தேங்க. கொண்டாங்க. இதைய நீ எடுத்த? ஆயா நெல்லு. எங்க என் பர்ஸ்? பர்ஸா? ஆமா, அது நிறைய பணம் இருந்துச்சு. அவசரப்படாம தேடி பாருங்க தம்பி, இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பீங்க. யாருக்கிட்ட காது குத்துற? நல்லா தேடி பார்த்துட்டு தான் சொல்றேன். இந்த அறைக்குள்ள உன்னை தவிர வேற யாருமே வரது கிடையாது. மரியாதையா அந்த பர்ஸ் கொடுக்குறியா இல்ல டாடி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுமா? வேண்டாம் தம்பி வேண்டாம். என்ன திருடின்னு நீங்க சொன்னது அவர் கேட்டா ரொம்ப வேதனைப்படுவார். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிற நீ எதுக்கா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற? திருடி வாழ்க்கை நடத்துறத விட ஒரு முறை கைத்தவன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டு? வேண்டாங்க, நிறுத்துங்க தம்பி, நீங்க காலேஜுக்கு போங்க. டாடி, இங்க நடந்தது தெரிஞ்சா நீங்களே இவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவீங்க. நடந்தது தெரிஞ்சுக்காததுனாலதான் இங்க நடக்க கூடாது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இனி இப்படி நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்போ டாக்டரையா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டு நீங்களுமா வார்த்தைகளை கொட்டு? லக்ஷ்மி, இந்த கொடுமையை பார்த்ததுக்கு அப்புறமும் என்ன பேசாம இருக்க சொல்றியா? கடவுளே, மனம் தளராதவங்க எல்லாம் இப்படி மனம் தளர்ந்துட்டா என் வாழ்க்கை நாசமா போயிடும். ஆண்டவா, எனக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். செய்த குத்தத்துக்கு சாட்சி சொல்ல சாமி வரமாட்டான்னு தெரிஞ்சு அவரையே கூப்பிடுறியே, அது உன் சாமர்த்தியத்தை காட்டுது. ஸ்டாப் யுவர் ஆர்குமெண்ட். அவ நினைச்சிருந்தா இந்த வீட்டுல எதை வேணும்னாலும் எடுத்திருக்க முடியும். ஏன் அவ கேட்காமலேயே எதையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். அவ நம்ம கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கலடா. உன் பாசத்துல பங்கு கிடைக்காத, அதாவது அன்பு காட்டாதா பாவ அவ இத்தனை வருஷம் ஆகிட்டு இருக்க. டாடி, அன்பு பாசமும் விலை கொடுத்து வாங்குற கடைச்சரக்கு இல்ல, வாங்குற கூலிக்கு மாரடிக்கிறவ. இவ மனசுல உள்ளத பாசம் நினைச்சு ஏமாத்தாதீங்க. இவ நிலைமையில உள்ளவங்க செய்யற எந்த தியாகமும் சுயநலத்தின் அடிப்படையில இருக்கும். அதை புரிஞ்சுக்காம இவளுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் ஒரு வேலைக்காரிங்கிறத சில சமயம் மறந்துடுறா. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட இப்படித்தான் நடந்திருக்கும்னு உறுதியா நம்புறது உன்னை போல உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு சரியா இருக்கலாம். ஆனா உணர்ச்சிகளையும் உண்மைகளையும் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு வாழ்ற தெய்வங்களுக்கு உன்னால இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இவர் a man without sentiments. உன்னை அப்படி ஒரு மரக்கட்டையா நான் வளர்த்துட்டேன். பந்த பாசங்களை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உனக்கு நான் செல்ல கொடுத்து கெடுத்துட்டேன். அது ஏன் தப்புதான். இட்ஸ் மை ஃபால்ட். அது
Are you all right? How are you feeling now? I'm all right, my boy. I'm all right. I'm all right. லட்சுமி, உன்னை சரியா புரிஞ்சுக்கலம்மா. அதனாலதான் அவன் ஆத்திரப்பட்டுட்டான். தயவு செஞ்சு நீ அவனை மன்னிச்சிரு. என்ன டாடி சொல்றீங்க? கோபி, வயசுக்காவது மரியாதை கொடுக்கறதுக்கு கத்துக்கப்பா. டாடி, ஓகே ஓகே. உனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நீ புறப்படு. போப்பா போ போ. சோபி, just a minute. அங்க என்ன கிடக்குன்னு பாரு. ஓ, மை பர்ஸ். அதுல எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. டாடி, தொலைஞ்சு போய் ஏண்டா லக்ஷ்மி, சமுதாயத்தின் கொடுமைகளுக்கு நீ ஆளான. அந்த படிக்கு உன் மகனும் பலியாயிடக்கூடாதுன்னுதான் உங்க 2 பேருக்கு இடையில இருந்த பந்தத்தை துணிஞ்சு நான் இருப்பேன். அது உன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நரக வேதனையை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஐயா, நான் வேதனைப்படுவேன்னு நினைச்சு நீங்க வேதனைப்படுத்த பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வாய் கூசாம என்ன விபச்சாரின்னு சொல்ற உரிமை ஊருக்கெல்லாம் இருக்கும் போது என்ன திருடின்னு சொல்ற உரிமை நான் பெத்த பிள்ளைக்கு இல்லையா? சமுதாயத்துக்கு முன்னால கேலி பொருளா இருக்க வேண்டிய என் மகன் இப்படி உயர்ந்த நிலையில நிறுத்தி வச்சிருக்கீங்களே, அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா, ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சார், உங்களுக்கு கம்பராமாயண புஸ்தகத்தை பார்க்காம தெரியாதா? தமிழ் பேராசிரியர் பேண்ட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறது பொருந்துமா? ஒரு நாட்டினுடைய பண்பு டிரெஸ்லயா இருக்கு சார், டிரெஸ்ல பண்பே கிடையாதுன்னா ஒருத்தருக்குமே ஒண்ணு டிரெஸ்ஸே வேண்டாமே சார். சைலன்ஸ். பாடத்தை கவனிங்க. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஏன் சார்? அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக காதல். ஆஹா, காதல்னா என்ன சார்? கிளாஸ் ரூம்ல பேசுற பேச்சாது காதலை பத்தி கிளாஸ்ல பேசலாமா? சார், நீங்க தானே சார் காதலை பத்தி பேச்ச ஆரம்பிச்சீங்க. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், நீங்களே அது மட்டும் காதல் இல்லையா? சைலன்ஸ். அறிவு கிட்ட ஜென்மம். கம்பர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி, அது தெய்வீக காதல். எல்லாரும் பாடத்தை கவனிங்க. எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அடாடா, கம்பர் என்ன அருமையா சொல்லியிருக்காரு. இன்னொரு பாட்டு சொல்றேன், அதையும் கேளுங்க. ராக்கி கிட்ட கொடுத்து மீனா கிட்ட கொடுத்து ஒருவரை ஒருவரதம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் பாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். 2வது பாட்டை நிதானமா கொஞ்சம் கவனமா கேளுங்க. பருகிய நோக்கெனும் பாசத்தார் பிணித்து ஒருவரை ஒருவரதம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் பாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். கவனிச்சீங்களா? வரிசிலை அண்ணலும் பாட்கண். கோபி என்னமோ எழுதி மீனாட்ட கொடுக்கறா சார். கோபி, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? போய் சார். சார், நான் எதையும் எழுதி மீனா கிட்ட கொடுக்கல சார், வந்து முனியப்ப கிட்ட தான் சார் கொடுத்தேன் சார். முனி, சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், நான் ராக்கி கிட்ட கொடுத்துட்டேன். ராக்கி, எனக்கு தெரியாது சார், நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். What? ஐம் சாரி சார், நான் கீழே போட்டுட்டேன் சார். இல்ல சார், அவ அத மீனாட்ட கொடுத்தத நானே பார்த்தேன் சார். அது லவ் லெட்டர் சார். சார், நீங்க கிளாஸ் நடத்தும் போது இவரே சார் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. வர வர நம்ம கிளாஸ் ரொம்ப மோசமா போயிடுச்சு சார். ஆமா சார், வேற யாராவது நல்ல வாத்தியாரா போடல சார். சரி சார், நீங்களே இருக்கு சார். sit down. மீனா, stand up. எங்க இந்த லெட்டர்? சார், அதை கிழிச்சு போட்டேன் சார். அதுல என்ன எழுதிருந்தது? வந்து சார், என்ன சார் இது? பொறுத்தியாருக்கு எழுதின லெட்டர்ல என்ன எழுதிருந்ததுன்னு கேக்குறீங்களா? இதான் நாகரிகமா? அதுல என்ன எழுதிருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அன்பே. முனி, சார், அப்படிதான் சார் அவன் லெட்டர் ஆரம்பிச்சிருந்தான். அன்பேக்கு அப்புறம் ஆறுகிறே. ராக்கி, அன்பே கெடுத்து ஆறுகிறே தான் சார். நீங்க வேணா காதல் பண்றவங்க யாராவது கேட்டு பாருங்களேன். sit down. என்னப்பா கோபி, என்னப்பா இதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? சார், ஐ அம் சாரி சார், தப்புதான் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நாளைக்கு உங்க அப்பா கூட்டிட்டு வந்து என்ன பாரு. சார், வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அப்படின்னா உங்க அம்மா கூட்டிட்டு வா. சார், இல்லன்னா உன்னை என் கிளாஸ்லயே சேர்க்க முடியாது. டேய் முனி,
இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், அந்த ராஸ்கல் ரமேஷும் நோக்கினான். மீனா, மீனா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? என்ன கோபி? உனக்கு தான் தெரியுமே, ப்ரொஃபசர் வந்து அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் அம்மாவுக்கு எங்க போவேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இல்ல, நீயும் எனக்கு அம்மாவை வந்துரு. என்னது? அதாவது ஒண்ணு இல்ல, எனக்கா கொஞ்ச நேரம் கழுவி மாதிரி வேஷம் போட்டுட்டு ப்ரொஃபசர்ட்ட வந்து, சார் என் மகன் கோபையா நினைச்சிடுங்கத்தா, அவன் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லு. ப்ரொஃபசர் உடனே மன்னிச்சிருவார். ப்ரொஃபசர் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க? கண்டுபிடிக்கிட்டுவேன். என்ன ஒண்ணு செய்ய மாட்டார், உன்னைத்தான் டிஸ்மிஸ் பண்ணுவார். ஒண்ணு செய்ய மாட்டார், என்னத்தான் டிஸ்மிஸ் பண்ணுவார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அது எனக்கு அம்மாவை நடிச்சிறேன். நோ நோ, இன்னைக்கு எனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு. பை பை. ஐயோ, நீ பாக்குறதுக்கு அம்மா மாதிரியே இருக்க. ஐ மீன், அதாவது இப்ப நம்ம ப்ரொஃபசர் வந்து எங்க அம்மா மாதிரி வந்து நீ மன்னிப்பு கேட்கணும். மை காட், எனக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் டெய்லர்ட்ட போய் ட்ரெஸ் தைக்க கொடுக்கணும். இத பாரு, நீ ப்ரொஃபசர் வந்து எனக்கா மன்னிப்பு கேட்கல, என் மானமே போயிடும். நான் டெய்லர்ட்ட போய் ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கலைன்னா என் மானமே போயிடும். அப்படி என்ன இமிடியேட்டா உனக்கு புது ட்ரெஸ் தேவை? அப்படி என்ன இமிடியேட்டா உனக்கு புது அம்மா தேவை? இத பாரு, நீ எனக்கு மட்டும் உதவி செய்யல, நான் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவேன். ஐயோ வேண்டாம் கோபி, பிளீஸ் கோபி, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. இது குளிர்காலம், பச்சைத்தண்ணில விழுந்தா ஜலதோஷம் பிடிக்கும். செத்து போறவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சா என்ன? கெட்டு போய் மேலோகம் போகும்போது தும்மல் வரும், அது அபசகுணம். உன்னை வந்து பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். அதுக்கு கூட என்னால உதவி செய்ய முடியாது. என் செருப்பை கிளாஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன். மன்னிக்கணும் கோபி, நீ வேற யார்ட்டாவது உதவி கேள. ஐயோ, இன்னைக்கு நான் ஒரு மார்வேஷ போட்டியில கலந்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வருஷமாவது நான் நிச்சயமா ஜெயிக்கத்தான் போறேன். இந்த வருஷமும் நீ நிச்சயமா தோக்கத்தான் போற. ஐயோ, இந்த முனியப்பா வேற காணுமே, அவனை கேட்டாலாவது ஏதாவது ஐடியா கொடுப்பான், இல்ல ஏதாவது அம்மாவையாவது புடிச்சு கொடுப்பான். நான் என்ன செய்யறது? ஓ கோபியா, உங்க அம்மா அழைச்சிட்டு வந்திருக்கியா? அழைச்சிட்டு வந்திருக்கேன் சார். சார், பொண்ணுனா பேய இறங்குன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு, நீங்க மனசு இறங்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வரேன் சார்.